ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம ஆதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद् सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सूत्रम 29 तद्गुणसारात्वात् तत्व्यपते सः प्राज्ञवत् यावत् आत्मभावित्वाच्च न दोषः तद् दर्शनात् पुंसत्व आदिवत्वस्य सदः अभिव्यक्तियोगात् नित्य उपलब्धिः अनुपलब्धि प्रसंगः अन्यतर नियमः वा अन्यथा. இப்போ அருமையான அதிகரணம், நீண்ட இடைவெளியாக இதை படிச்சுட்டு வரோம். இதில் ஃபஸ்ட்டு ஏகதேசியில் படித்தது 10 சூத்திரத்தில் உத்கிராந்தி கதி ஆகதி அப்படின்னா ஜீவாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜீவா என்ன பண்ணுறான்னா, இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போகிறான், அப்புறம் கொஞ்ச நாள் பிரயாணம் பண்ணுறான், அப்புறம் இன்னொரு சரீரத்தை எடுக்கிறான். உத்கிராந்தி கதி ஆகதி. அப்போது இதில் இந்த ஜீவா சரீரத்துக்குள்ளற இருந்துட்டு செய்கிறது என்ன, சரீரத்துக்கு வெளியில் போய் செய்கிறது என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் மேட்ரு. அதை நம்ம டீட்டெயிலாக 10 சூத்திரத்தில்
ஒரு 20 கிளாஸு நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதில் என்ன முடிவு பண்ணினோன்னா, சரீரம் வந்து செப்பரேட், ஜீவா செப்பரேட். இது ரெண்டாவது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரீரம் வந்து பிறக்கும் இறக்கும், ஷட்டு விகாரம் முடியாது, அது செப்பரேட். இப்போ இதுலேருந்து பிரிச்சிக்க வேண்டியது ஜீவாவை பிரிச்சிக்கணும் தெரியணும். அந்த ஜீவா எப்படிப்பட்டது அப்படின்னா நித்யஹா. இது வந்து எல்லாருமே ஒத்துக்கிறது. யார்? பூர்வ மீமாம்சக்காரங்களும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துண்டா தான் மறுபிறவி என்ற கொள்கை வந்து நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். இப்போ மறுபிறவி மனிதனுக்கு உண்டு. இந்த கொள்கை வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக சனாதன தர்மத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தர்மத்தை தவிர, ஹிந்து சனாதன தர்மத்தை தவிர, பாரதத்தை தவிர மற்ற எல்லாருக்கும் நெக்ஸ்ட்டு பிறவி கிடையாது. நமக்கும் அல்டிமேட்டிவ் கிடையாது, அவங்களுக்கும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடுவில் இருக்க ப்ராசஸ்ஸு அவங்களுக்கு கிடையாது. ஒரே பிறவி தான், சார்வாக. அதனால் என்னென்னா சாதனை எதுவும் பண்ண தேவையில்லை. அதனால் என்னென்னா புண்ணிய பாபம் கிடையாது. இவ்வளோ தூரத்துக்கு கொள்ளடிக்கிறான், கொலை பண்ணுறான்னா கொஞ்சமாவது அர்ட்டு கீழ்ட்டு வரணும் இல்லையா? வரல. ஏன் வரல? தெளிவாக இருக்காம. புண்ணியம் கிடையாது, பாபம் கிடையாது, இந்த சரீரம் பர்மனண்ட்டு கிடையாது, இதுக்கப்புறம் பிறவி கிடையாது. நமக்கு வந்து இன்றைக்கி காலையில் வரணும்னா நேற்றுக்கு டே முழுக்க வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணினா தான் இன்றைக்கி காலம்பரை வர முடியும். அதனுடைய எண்டு வந்து நேற்றுக்கு ராத்திரி வந்து போகணுன்ற கன்விக்ஷனோடு படுத்தா தான் காலையில் எழுந்துக்கவே முடியும். இதெல்லாம் பண்ணால் கூட கோட்டை விட்டவங்க இருப்பாங்க. புரியுதா? இப்படி நமக்கு மறுநாள் ஒரு வகுப்பு இருக்குன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெய்லி இப்போ இருக்கு. அதுபோல் ஹிந்து சனாதன தர்மத்தில் இந்த சரீரம் மாத்திரம் இல்லை, இன்னொரு சரீரம் இருக்குது, அடுத்த சரீரம் இருக்குது. இந்த விஷயத்தை கண்டினியூட்டி இருக்கிறது. தேர்ஃபோர் ஜீவா நித்யா. அது மாத்திரம் இல்லை, ஜீவாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, மரணம் கிடையாது ஜீவாவுக்கு அப்படின்றது கன்க்ளூஷன். தேர்ஃபோர் நித்யா. ஷரீரம் அனித்யா, பரிஷபல். அதனால் ஏகதேசி கூட என்ன சொல்கிறான்னா, அணுத்துவவாதத்து வந்து பர்மனண்ட்டு, மத்திய பரிமாணம் இருக்கு இல்லையா, அது பரிஷபல். சரீரம் எடுத்துண்டா அது பரிஷபல், அது அழியக்கூடியது. ஆனால் ஜீவா வந்து அழியாதவன் சொல்லிட்டு இந்த விஷயத்தை எல்லோரும் எடுத்துக்கிறாங்க, பர்மனண்ட்டு அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் ஒத்துக்கிறதில்ல, ஏகதேசியம் ஒத்துக்கிறதில்ல, நிறைய பேர் ஒத்துக்கிறதில்ல. அது என்ன அப்படின்னா ஞானஸ்வரூபா, சைத்தன்ய ஸ்வரூபா. அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஞாதா ஞானம், கர்மா கர்த்தா. இப்போ கர்த்தா, போக்தா, மந்தா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த ஆத்மாவினுடைய குணங்களாக சொல்லப்படுகிறது, ப்ராப்பர்ட்டி. இப்போ ஆத்மான்றது சப்ஸ்டன்ட்டு, அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து கான்ஷியஸ்னஸ். நமக்கு நெருடலாக இருக்க மாதிரி இருக்கும் இங்கே, ஏன்னா நம்ம வேறு மாதிரி படிச்சிருக்கோம். ஆனால் விசிஷ்டாத்வைத்தத்தில் இந்த விஷயத்தை தான் ஏற்றுக்கிறாங்க. ஏகதேசிக்கும் கம்ஃபர்டபுளாக இது தான் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு கூட அப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு ஆள் இருக்கோம், அதுக்கு அவனுடைய கான்ஷியஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. இப்படி ப்ராப்பர்ட்டியை செப்பரேட்டாக பிரித்தாச்சு. சப்ஸ்டன்ட்டு, ப்ராப்பர்ட்டி. ஸோ திரவியம் குணஹா. அதுக்கு நம்ம பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணி, எப்பவுமே திரவியத்தை சார்ந்து இருக்கும் குணங்கள். குணம் செப்பரேட்டாக இருக்க முடியாது, அது ரூல் படியே முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணி சைத்தன்ய ஸ்வரூபா ஜீவா, அதை கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணினோம். ஏன் கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணணும்னா, நம்ம டே டு டே லைஃபே நம்ம சைத்தன்ய ஸ்வரூபமாக இல்லை,
நம்ம ஒரு ஆள் இருக்கோம், சைத்தன்ய ஸ்வரூபம் செப்பரேட்டாக வச்சுருக்கோம். அதனால் இது புரிஞ்சுட்டா தான் மூணாவது விஷயம் வந்து இதை விட டஃப்பு. அந்த ஆத்மா சர்வகதகான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். சைத்தன்ய ஸ்வரூபமே ஐ ஆம் த கான்ஷியஸ்னு சொல்ல தெரியாமல் ஐ ஹாவ் கான்ஷியஸ். ஓகே, என்கிட்ட ஒரு கார் இருக்கா மாதிரி என்கிட்ட கான்ஷியஸும் இருக்கிறது. அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம கான்ஷியஸ் ஈஸ் ஆம் அப்படி சொல்கிறதில்ல, நான் தான் அந்த சைத்தன்யம் சொல்கிறதில்ல. என்கிட்ட கான்ஷியஸும் இருக்கிறது. என்கிட்ட பாடி எப்படி இருக்கிறதோ, மைண்ட் எப்படி இருக்கிறதோ, கான்ஷியஸும் இருக்கிறது. அப்படி இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய அப்ரோச்சும் அப்படி தான் இருக்குது. இதுக்கு கன்விக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சக்தி வேண்டியிருக்கு, நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்குது. செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஐ ஆம் த கான்ஷியஸ்னஸ். இது எங்கேருந்து எடுத்துக்கிறாரு சூத்திரக்காரரு அப்படின்னா தைத்திரியத்திலேருந்து எடுத்துக்கிறாரு. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. அதை தான் நம்ம இந்த உத்கிராந்தி அதிகரணத்தில் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு வரோம். புரியுதா? அப்போது இது இம்பார்ட்டண்ட்டு ஒரு பாஸ்வேர்டு. தைத்திரியம் இங்கேயே தான் எடுத்திருக்கோம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. அந்த சத்தியந்தான் நித்யகா, ஞானந்தான் சைத்தன்ய ஸ்வரூபகா, அனந்தந்தான் சர்வகதா, சர்வவியாபி. இங்கே என்ன ஆச்சாரியில் எடுத்துக்கிறோன்னா விபுத்துவம் அப்படின்றார். விபுத்துவம்னா நம்ம முத 2008 முண்டக்க படிக்கும்போது இந்த 6வது ஸ்லோகத்தை நோட் பண்ணிக்கோ. நீ எத்தனை நாள் வரையோ அத்தனை நாள் இதை சொல்லிகிட்டே இருப்போம். விபுகு அங்கே வரும். புரியுதா? அது ஆத்மா பற்றி பேசும்போது, பிரம்மனை பற்றி பேசும்போது விபுகு அது எங்கும் வியாபித்து இருக்கிறது அப்படி ஒரு வேர்டு வரும். அதிலேருந்து தான் விபுத்துவம் வருது. புரியுதா? முண்டக்கலை இருக்கிற ஒரு சொல்லு பிரம்மத்தை அங்கே நம்ம இன்ட்ரோடக்ஷன் பண்ணினோம் விபுகு அப்படின்னு. அந்த விபுத்துவம் இங்கே வந்து காயின் பண்ணுறார் சங்கராச்சாரியர். அணுத்துவம், விபுத்துவம். ஜீவா வந்து அணுத்துவம்ன்றதை அவன் ஏற்றுக்கிறான். வேதாந்தி சொல்கிறது வந்து, அத்வைதி சொல்கிறது வந்து விபுத்துவம் அப்படின்ற சர்வகதா. இது வந்து இருக்கணும். இது நம்ம படித்து முடித்தோம். இப்போ என்ன, இது வரைக்கும் படித்தது ஏகதேசி மதத்தில் உள்ளதை நம்ம ஓரளவு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா சர்வகதா ப்ரூவ் பண்ணோம். எப்பொழுதும் இருக்கிறது மாத்திரம் இல்லை, சைத்தன்ய ஸ்வரூபம் மாத்திரம் இல்லை, அது ஒன்று தான் இருக்கிறது அப்படின்றத இப்போ நிரூபணம் பண்ணணும். அதுதான் இப்போ 2-3 நாளாக இப்போ சாதுர் மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து 29வது சூத்திரம் வந்து அது பிரதிஜ்ஞா சூத்திரம். 4 சூத்திரத்தில் அது பிரதிஜ்ஞா பண்ணி வச்சுருக்கோம். அப்போ 29வது சூத்திரம் வந்து நல்லா ஸ்டடி பண்ணினா தான் 30, 31, 32 வந்து கொஞ்சம் லகுவாக இருக்கும், புரிஞ்சிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். 30வது சூத்திரத்தில் என்ன சொல்கிறோம்னா, யாவத்து ஆத்மபாபித்வாச்ச ந தோஷகா தது தர்ஷனாத். அதாவது யாவத்து எதுவரை. ஓகே, ஸோ எதுவரையில் ஜீவாத்மா உள்ளவரை புத்தி சம்பந்தம் இருக்கிறது. நமக்கு இந்த ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் புத்தி சம்பந்தம் அப்படின்னு புத்தி யோகா சேர்க்கை, புத்தி சேர்க்கை நம்மக்கிட்ட இருக்கிறது. இந்த ஜீவாத்மா உடைய குளோரி என்னன்னா, அது வந்து முக்தகா, சுதந்திரமானது, நித்யகா, சைத்தன்ய ஸ்வரூபகா, ஆனந்தகா அதனுடைய ஸ்வரூபம். ஆனால் நமக்கு வந்து இதெல்லாம் வரல. நமக்கு எப்படி வருது அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. அந்த ப்ராப்ளம்லாம் யாரோடது அப்படின்னா புத்தி சம்பந்தப்படுத்திட்டான். இந்த ஜீவாத்மா புத்தி சம்பந்தப்படுத்துறதுனால, இந்த புத்தி யோகம் பண்ணுறதுனால, புத்தி சேர்க்கையினால், புத்தியோட சகவாசத்தினால இந்த ஜீவாத்மா கெட்டு போயிட்டான். ஆனந்தமாக அனந்தமாக இருக்க வேண்டிய, சுதந்திரமாக இருக்க வேண்டிய ஜீவா
அவன் அடிமைப்பட்டு விட்டான். யூரோப்புக்காரன் வரத்துக்கு முன்னாடியே அடிமையாயிட்டான் இந்த ஜீவா. புரியுதா? தேசம் ஐரோப்பியக்காரனுக்கு அடிமை போயிருக்கு. நான் யார்கிட்ட அடிமையாக இருக்கேன்னா என் புத்திக்கிட்டே நான் அடிமையாக இருக்கேன். இந்த புத்தியில் இருக்கிற சேஷ்டையெல்லாம் நான் கிளைம் பண்ணிட்டேன். டே டு டே லைஃப்பில் எவன் எது சொன்னாலும் நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா புத்தி யோகா, புத்தி சம்பந்தம். அப்போது இது எது வரைக்கும் இருக்கும் இந்த புத்தி சம்பந்தம்? இப்போ என்ன டிஸ்கஷன்னா, இந்த புத்தி சம்யோகத்தை பிரிக்க முடியுமா, நீக்க முடியுமா அப்படின்றது தான் இப்போ டிஸ்கஷனு. எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உறவுகள், நம்முடைய கர்மங்கள், இந்த உலகம், இதெல்லாம் கூட எண்டு இருக்குது, முடிவு இருக்குது. புரியுறதா? நம்ம இப்போ குரூப் ஆஃப் ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபேமிலின்ற கம்பெனி. அந்த கம்பெனி எவ்வளோ நாள் இருக்கும்? சரீரம் உள்ள வரைக்கும் இருக்கும். சரீரம் போயிடுச்சுன்னா அந்த கம்பெனி, அந்த வீட்டில் ரொம்ப ரேர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, வச்சுருக்க மாட்டான். நம்ம பையனு நம்ம ஃபோட்டோ வச்சுக்க மாட்டான். புரியுறதா? அவன் கல்யாண ஃபோட்டோ தான் முன்னாடி வைப்பான். நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுமே அழகாக டெக்கரேஷன், அந்த இது ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும், இதில் போட்டு அப்படியே ஒரு ஸ்டுடியோவில் போய் அந்த கருப்பு போர்வையில் போட்ட ஃபோட்டோ இருக்குல்ல, அதை தூக்கி வச்சுருவான், பழைய ஃபோட்டோ. அடுத்த ஜென்ரேஷன் வரும், இவன் ஃபோட்டோ வச்சுக்க மாட்டான், மாற்றிகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஓகே, அதுக்கு அவ்வளோதான் வேலிடும் பண்ண முடியும். அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லா மெம்பரும் ஃபோட்டோவும் வச்சா அந்த வீட்டில் அதை வச்சுட்டு நம்ம வெளியிலே தான் இருக்கணும். இந்த ஃபோட்டோ கேலரியாக நம்ம. ஆனால் வந்தோடனே மாற்றிட்டார் இவர், நம்ம நரேந்திர மோடி. நேரு ஃபேமிலி ஃபோட்டோவே இருந்தது, பிரைம் மினிஸ்டர் நேரு அப்படின்னு இல்லையா, நிறையா பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் மாற்றி ஒரு இது கொண்டு சமமாக்கிட்டார் அவர் ஒரு ஜகத்தெல்லாம் கில்லாடின்னு வச்சுக்கேன். அப்படி நிறைய விஷயம் பண்ணிட்டார் அவர். 10 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 1000 வருஷத்துக்கு வேண்டிய வேலையை பண்ணிட்டு போயிட்டார். புரியுதா? இப்போ இருக்கிறதுலாம் அவர் சும்மா எக்ஸ்ட்ரா வேலை தான். புரியுதா? இப்போவே பயப்படுறான் எப்படி இது பண்ணிடலான்னு. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவரை. புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அவர். அப்போது சரீரம் இருக்கும்போதே பிரெயின் அஃபெக்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ. நம்மளுடைய உறவு, அத்தை வந்திருக்கேன் பாரு, மாமா வந்திருக்கேன் பாரு, அது பார்க்காது, இப்படி பார்க்கும். இங்கே பாரு, ரெஸ்பான்ஸ் பண்ணாத, ஏன்னா பிரெயின் போயிடுது. புரியுறதுல? சரீரம் இருக்கும்போது சும்மா இருக்கும், லைவாக இருக்கும், உயிரோடு இருக்கும், அவ்வளோதான், மீதி எதுவும் தெரியாது. அப்படி ஆனால் சரீரம் போன பிறகு எல்லாமே போயிடும். இந்த புத்தி, அடுத்த பாயிண்ட் என்னென்னா, புத்தி சம்பந்தம் ஏன் ஏற்படுறது? அதுதான் எனக்கு துன்பம் இருக்க, அதுதான் துயரம் கொடுக்குறது, டே டு டே லைஃப் டிஸ்டர்ப் பண்ணுறது. அப்படிப்பட்ட புத்தி சம்யோகா ஏன் அதோட நான் உறவு வச்சுன்னு இருக்கேன், அதை வச்சுன்னு மன்றாடின்னு இருக்கேனே ஏன் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னா இக்னரண்ட்டு, அறியாமை. ஓகே, ஆத்ம ஞானம், ஆத்ம அஜ்ஞானம். ஓகே, இப்போ ஆத்ம அஜ்ஞானத்தினால வந்த விளைவு. புரியுதான்? அப்போ அறியாமை எப்போ எண்டாகும்? இருள் எப்போ எண்டாகும்? ஒளி வந்தால் தான் இருளாகும். இது அதை தவிர வேறு வழி கிடையாது. இப்போ அறியாமை போகிறதுக்கு அறிவு வந்தால் தான் ஞானத்தினால மாத்திரமே முடியும். அது வரைக்கும் இந்த அறியாமை, எனி இக்னரண்ட்டு நாட் எண்ட். புரியுதா? அந்த இக்னரண்ட்டோட ஞானம் வந்தால் தான் அந்த இக்னரண்ட்டு போகும், மற்றபடி போகாது. புரியுதா? அப்போது இந்த மரணத்துக்கு பிறகு நமக்கு டபுள் ரோல் பண்ணுறது, சூக்ஷ்ம சரீரம் மரணத்துக்கு பிறகு கண்டினியூ ஆகிறது, அதோட பேக்கேஜ் பண்ணி ஃபுல்லாக நமக்கு தெரியாமையே பண்ணியிருக்கிறது இக்னரண்ட்டு. இப்போ அறியாமையும் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரத்தோடு போயின்னு இருக்கார்.
பெரிய பணக்காரனாகலாம், ஏழையாகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், பித்ருலோகத்துக்கு போகலாம், எல்லா லோகத்துக்கு போகலாம். புரியுதா? அந்த புண்ணிய பாபம் அது மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படின்னா ஆனால் அதோடையே ட்ராவல் பண்ணுறது என்னது? ஆத்ம அஜ்ஞானம், என்னை பற்றின அறியாமை கண்டினியூட்டி பண்ணுறது. சரி, இந்த ஆத்மாவை சயின்ஸ் மூலியமாக பார்க்கலாமா? முடியாது. ஏன்னா மைண்டுக்கே சயின்ஸு வரலை. அதுக்கப்புறம் காரண சரீரம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆத்மா எங்கேயோ இருக்காங்க. அவங்க இப்போ வர முடியாது. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் இதோட போகிறது. இதெல்லாம் யார் சொல்கிறா? தது தர்ஷனா, சாஸ்திரத்தில் தான் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத நேத்திக்கு சொன்னதை இன்றைக்கி ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிட்டோம். இப்போ என்ன பேசணுன்னா புதுசாக பேசிக்கல, நேத்திக்கு சொன்னதை இன்றைக்கி ஞாபகப்படுத்திட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். சூத்திரத்துக்கு உள்ளர போனால் யாவத்து ஆத்ம பாவித்வாத், யாவத்துனா என்பது எதுவரையோ அதுவரை, எதுவரையோ அதுவரை. ஆத்மா அப்படின்றது இங்கே ஜீவாத்மா. ஜீவாத்மா மாத்திரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இக்னரண்ட் ஜீவாத்மா. அப்படி போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும். பாவி, நாட்டு பாவி. பாவினா தொடர்ந்து இருக்கும். இக்னரண்ட் ஜீவாத்மா பாவி, தொடர்ந்து இருக்கும். யாவத்து ஆத்ம பாவித்வாத், எதுவரை இந்த இக்னரண்ட்டு ஜீவாத்மா தொடர்ந்து இருக்கிறோமோ அதுவரை புத்தி சம்யோகம், புத்தி சம்பந்தம் தொடர்ந்து இருக்கும். இதுதான் சொல்கிறார். ஓகே, சரி. வெரி வெரி பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இக்னரண்ட்டு உள்ளவரை புத்தி சம்பந்தத்தை நீக்கப்பட முடியாது. ஓகே, தேர்ஃபோர் அசாந்தஸ்ய மனோபாரா, அசாந்தஸ்ய மனோபாரகா, மனசு பாரமாக இருக்குது சுவாமி, ஒரு 10 கிலோ தூக்கி வச்ச மாதிரி இருக்குது மனசு மேலே. இப்படி நம்ம சொல்லுவோம், மனசு பாரம். தாய்க்கு குழந்தை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, அது போல் உனக்கு மனசுக்கு சம்சார பாரமானு பாட வேண்டியிருக்கிறேன். அகம் சோச்சாமி தம் மாம் சோகஸ்ய பாரம் தாரயதி. யாரு? மூக்கு முழு நன்னா இருக்கிற பைய, பெரிய இடத்து பைய, படித்த புள்ள, ஹெல்த்து வெல்த்து எல்லாம் பிரமாதம் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை, கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்கான். புரியுதுதான்? அவள் அப்பா அம்மா பெரிய ஆள், குடும்பமும் பெரிய ஆள், அவனே இண்டிவிஜுவலாக 64 சப்ஜெக்டில் பிஹெச்டி பண்ணியிருக்கான், இவ்வளோ பெரிய ஆள். அவன் சொல்கிறான் அகம் சோச்சாமி. நாரத மகரிஷி சொல்கிறான். யார்கிட்ட போய் சொல்ல முடியாத? அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல முடியுமா? பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா அகம் சோச்சாமின்னு? கட்டை எடுத்து அடிப்பார் அவர். உனக்கு அறிவு கொடுத்து எல்லாம் படிக்க வச்சேன், எந்தெந்த ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சேன். புரியுது? அவர் பண்ண வேண்டிய கடமையை அவர் பண்ணிட்டாரு. ஆனால் அவருக்கே தெரியாத ஒரு விஷயத்தை இவன் கண்டுபிடிச்சிட்டான். புரியுதுதான்? அப்பாவே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க. இந்த ஞானத்துக்கும் வீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? அந்த குடும்பத்தில் இந்த பையன் எப்படி இப்படி பேசுகிறான், இது வேற புதுசா. இதெல்லாம் புரிஞ்சாதான் நாம் செப்பரேட் என்டிட்டின்றதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? வீட்லேயே இரு, ஆனால் நீ செப்பரேட் என்டிட்டின்றதை புரிஞ்சுக்கோ. அது மாத்திரம் இல்லை, இதுக்கு ஆப்போசிட்டாக அது செப்பரேட் என்டிட்டின்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த சொதர்மெல்லாம் நம்ம சாதனையில் போட்டிருக்கோமே, அதெல்லாம் செய்யணும். புரியுதா? அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மனம் ரொம்ப பாரமாக இருக்குது சுவாமி, அதை இறக்கி வைங்க. அப்படி குருநாதர்கிட்ட தான் போக முடியும். ஒன்லி பர்சன் குருநாதர். அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக போயிட்டு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா பகவான்கிட்ட சொல்லலாம்.
ஆனால் பகவான் கீழே இறக்கி வைக்க முடியாது, அவரால் பண்ண முடியாது. அவர் வந்து தன்னுடைய ரெப்ரசண்ட்டாக அனுப்புவார், குருநாதரை. அவரே இறக்கி வச்சிருந்தா இருந்தால் இத்தனை நேரத்துக்கு எல்லாருக்கும் சோகம் பாரம் இறங்கி போயிருக்கோம். இவன் வந்து வேற கடவுளை வேணால் மாற்றிடுவான ஒழிய இந்த கடவுள் நமக்கு ஒன்றுமே கொடுக்கலடா, மாத்திரா கடவுளை அப்படின்னு. புரியுறதில்ல? அப்போது அவன் வந்து கன்வர்ஷன் ஆகிறான்னா இந்த கடவுள்கிட்ட எதுவும் கிடைக்கல, அவன் வேண்டினது. அவன் அதர்மமாக வேண்டியிருப்பான், நம்ம கடவுளை அது கொடுக்காது. அதனால் அதர்மமாக இருக்கிற கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருவான். இப்போ புரியுறதா? நேற்றுக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு கிடச்சிது. ஏன் இந்த இந்த ஒரு ராட்சசன் ஒருத்தன் இருக்கான், பணத்தெல்லாம் பணத்தில் வச்சான். ஏன் அவனுக்கு அப்படி வந்திருக்கு? அவன் வந்து நல்ல பாசுரம்லாம் பாடுவான், பெருமாள்லாம் நன்னா விழுந்து கும்பிடுவான். அவனுக்கு பாசுரம்லாம் தெரிகிற மாதிரி நமக்கு தெரியாது, மனப்பாடமாக சொல்லுவான் அந்த பையன். ஆனால் கொள்ளை அடிக்கிறான். ஏன்டா கொள்ளை அடிக்கிறான்? கொஞ்சம் கூட கில்ட் இருக்காதா, ஹர்ட் இருக்காதான்னா அவன் குரான் வழியில் நம்மளுடைய பாசுரங்களை படிக்கிறான். ஏன்னா முஸ்லீமுடைய ஆதிக்கம் இங்கே இருக்கிறதுனால அந்த ஹிந்து சனாதன தர்மத்தில் இருக்கிற தெய்வங்கள் செய்யுள்கள் எல்லாம் இருக்குல்ல, ஸ்தோத்திரங்கள்லாம், அதை குரான் வழியில் படிக்கிறான். குரானை நீ 5 நேரம் தொழுகை பண்ணிட்டேன்னா எந்த தப்பு பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனால் 5 நேரம் தொழுகை பண்ணணும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுககாரன் நிறைய சாமி கும்பிடுவான். சாமி கும்பிட்டுட்டான்னா பிரச்சனையே கிடையாது, என்ன வேணால் அக்கிரமம் பண்ணலாம். இது எங்கேருந்து கற்றுக்கிட்டான்? குரான்லேருந்து கற்றுக்கிட்டான் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது, கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் குழப்படாத ஒரு விஷயமா இருந்தது, அது இது இங்கே கிடச்சிருக்கு. ஓகே, நேற்றுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், அதுக்குள்ளார ஒரு திருவிளையாடல். இதெல்லாம் போனால் ஒரு இடத்துக்கு போனோம்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடணும். சும்மா அப்படியே தேமேன்னு கண்ணை காட்டிட்டு வரதுக்கு அப்புறம் அப்போ டிஸ்டர்பன்ஸ், யுவர் டிஸ்டர்ப்டு பர்சன் மீன்ஸ் என்ன? மைண்ட் இஸ் டிஸ்டர்ப்டு. ஓகே, ஐ ஆம் த டிஸ்டர்ப்டு. இதுவரை டிக்ளர் வேறு, ஐ ஆம் த டிஸ்டர்ப்டு. நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன? கன்ஃபார்ம்டு ஒரு புத்தி சம்பந்தம் இருக்குல்ல, கன்ஃபார்ம்டாக பண்ணிட்டான். நம்ம இப்போ படிச்சுன்னு தான் இருக்கோம், இவன் உறுதியே பண்ணிட்டான். புரியுதா? அப்போ என்ன ஆகும்னா இந்த டிஸ்டர்பன்ஸு, ஐ ஆம் த டிஸ்டர்ப்டு. அப்போ வீட்டில் இருக்க மெம்பர்ஸை மாற்றலாமா, இல்லை வீட்டிலேருந்தே எஸ்கேப் ஆகிடலாமா? அவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இது ஒரு வாரம் எங்கேயாவது போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், அதுவும் நினைக்குது. அதனால தான் நம்மளை கேம்புக்கெலாம் அனுப்புகிறாங்க. புரியுது? 2 பக்கமும் பிரச்சனை இருக்கிறது. சரி, ஆஃபீஸை வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸே மாற்றுறான். இப்போ நீ என்ன கொடுக்குற, நான் என்ன கொடுக்குறேன்னு சொல்லி இது மாறிகிட்டே இருப்பான். அவனும் கொடுக்குறது இது, அவனும் ஜாக்கிரதையாக இருப்பான், இவனும் ஜாக்கிரதையாக இருப்பான். அப்படியே அலுவலகத்தை மாற்றுறான். அது எல்லாத்தையும் மாற்ற முடியும், குருகுலத்தையும் மாற்ற முடியும், ஏன் குருவே மாற்ற முடியும், புரியுதா? கடவுளையே மாற்ற முடியும், எல்லாம் மாற்ற முடியும், எல்லாத்துலேருந்து எஸ்கேப் பண்ண முடியும். ஒரே ஒரு ஆளுக்கிட்ட தப்பிக்க முடியாது. இவன் இமாலயத்தில் போய் உட்காந்தா கூட, எல்லா உறவுகளெல்லாம் திறந்து தனியாக போய் உட்காந்தா கூட என் கூட வந்து அந்த மைண்ட் எட்டி பார்க்கும். அந்த புத்தியோட சேஷ்டையெல்லாம் சும்மா இருந்தால் கூட அங்கே வந்து சொல்லும், இங்கே பாரு நீ வந்து நல்லவன் இல்லை, நீ அப்படிலாம் சொல்லாத. அப்போ மைண்டு வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது. பூஜ்ஜி சுவாமிஜி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை 2 சொல்லுவார். சுவிட்சர்லாந்து ஒருத்தன் வந்தான், அது வந்து ப்ராக்டிக்கல். அவன் வந்து வந்த பிறகு ரிஷிகேஷுக்கு வந்துட்டான், இமாலயத்துக்கு வந்துட்டா, கங்கையில் வந்துட்டா நம்ம வந்து சைலண்ட் ஆகிடலாம், சாந்தமாகிடலாம் அப்படின்னு. ஆனால் ரிஷிகேஷ் எனக்கே இப்போ வந்து டிஸ்டர்பாக இருக்கிறது. சென்னையே பரவாயில்ல போல இருக்கு, அவ்வளோ இதுவாக இருக்குது. நேராக அங்கேருந்து உத்தரகாசிக்கு போயிட்டான், அங்கே சைலண்ட்டாக இருக்குன்னு. அதுவும் இங்கே இப்போ புதுசாலாம் ஹோட்டல்லாம் கட்டி நிறைய லைட்டெல்லாம் போட்டு எக்கச்சக்கமாக வந்து வேஸ்ட் பண்ணிட்டான். அங்கேயும் நம்ம வந்து விரும்புகிற ஒரு அமைதி கிடைக்காது. கடைசியாக கோமுக்கு போயிட்டான். இன்னும் கோமுக்கு அந்த டிஸ்டர்ப் ஆகலை. இப்போதான் நான் கோமுக்கில் சைலண்ட்டாக இருந்தான் பாருங்க, கீச் 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 பறவை சத்தம்.
நேராக உத்தரகாசிக்கு வந்தான், ரிஷிகேஷுக்கு வந்தான், டெல்லி வந்து சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டான். நம்ம ஊரே பரவாயில்ல அப்படின்னு. ஆக எதாவது மாற்றுறதுனால நம்ம வந்து ஆயிடுமான்னா உன் மைண்டை தூக்கிட்டு போறிய, அதை நீக்க முடியாது. இன்னொரு உதாரணம், ரொம்ப அழகான உதாரணம் சொல்வார். அவன் வந்து தன்னை ஸ்மால்னஸ் நினைக்கிறது தானே பிரச்சனை. ஐ ஆம் த ஸ்மால். இப்போதான் கிரேட்டஸ்ட்டு சம்சாரம் எதுன்னா ஐ ஆம் த ஸ்மால். நான் எதுக்கும் லாயக்கு இல்லை, நான் எதுக்கும் இது எனக்கு பயமாக இருக்குது, நான் தோற்று போயிடுவேன், நான் என்ன எல்லாரும் ஏறி மிதிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்மால்னஸ். அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஸ்மால்னஸ் இருக்கும், வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்மால்னஸ். வீட்டை விட இன்னும் இந்த ஃபங்க்ஷன்லாம் போனேன்னு வச்சுக்கோ, நம்மளை தனியாக ஓரம் கட்டிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் என்னது, நீ என்னடா ஓரம் கட்டுறது? நாங்கள் வந்து யூஎஸில் போனோம், பிள்ளையார் இது ஃபங்க்ஷனு. நாங்களே உள்ளே போனோம், உள்ளே எடுத்து போய் அந்த அவன் உள்ள பிரசாதம் வச்சுருந்தான், அது எட்ரா அப்படின்னு எடுத்து நாம கொடுத்துடும். எவன் வீட்டு ஃபங்க்ஷனும் தெரியாது, அதை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு வந்துட்டோம். புரியுதா? அங்கீகாரத்துக்காக எப்பயுமே அலையாத, கொடுக்க மாட்டான். நீங்கள் அங்கீகாரத்தை கொடுத்துரு, நாமே எடுத்துகிட்டு பண்ணிடலாம். ஸ்மால்னஸ் இருக்க அதுதான் நம்மளை கொன்னுடும். அப்படிப்பட்டவன் ஐ ஆம் த ஸ்மால். அவனுக்கு எவ்வளோ ஸ்மால்னா அவன் வந்து புழு மாதிரி தன்னை நினச்சுன்னான். அதனால் டாக்டர்கிட்ட, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் தெரியுமா? சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் உங்களுக்கு வந்து சயின்ஸ் வந்து பயாலஜி, சைக்காலஜி, அப்புறம் கார்டியாலஜி, அதுக்கப்புறம் ஜுவாலஜி, எல்லாம் பயாலஜி ஜி ஜி ஜின்னு வரும். அதுவும் ஜி போட்டு தான் மரியாதையாக சொல்கிறான். புரியுதா? அப்புறம் சைக்காலஜி முடித்தவன் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போனான். அந்த டாக்டரும் பாவம் என்னென்னோ பண்ணினார், வந்துருச்சு. நம்ம ஊர் டாக்டர், அதனால் நல்ல விஷயம் தெரிஞ்சவர். வந்திருக்கிறது இந்த பையன் வந்து இப்படி வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை அப்சர்வ் பண்ணி வச்சுடுவான். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேகமாக போறியோ அது வரைக்கும் அப்சர்வில் வச்சுடுவான். அப்புறம் ஐசி வார்டு இருக்குது, ஐசி வார்டை விட இன்னொரு வார்டு இருக்குது, ஐசிசி வார்டு. நீ எவ்வளோ தூரத்துக்கு தவிக்கிறியோ துடிக்கிறியோ அதை பொறுத்து அந்த வார்டு. ஒன்றும் இல்லையா, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொன்னேன்னு வச்சுக்க, ஜென்ரல் வார்டில் போட்டுருவான். இதெல்லாம் சைக்காலஜியும் சேர்ந்து, சைக்காலஜி அதுக்கு பேர் தான். இவன் சைக்காலஜி புரிஞ்சுட்டு புழுன்னு நினச்சிண்டான். அதனால் என்ன பயம்னா இவனுக்கு, வெளியில் போனால் கோழி குத்திடும், காக்கா குத்திடும் அப்படின்னு. டாக்டர் என்னை காக்கா குத்திடும், நான் புழுவாக இருக்கேன், நீ புழு இல்லை, நீ மனிதன், அந்த புழுவையும் நசுக்கக்கூடியவன், அப்படிலாம் அவர் வந்து உபதேசம் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடியா கரெக்டாக. ஆமாம் டாக்டர், நான் மனிதன், நான் புழு அல்ல அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சுட்டு ஒரு மாதிரி பீஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டார். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கான், ஓடி வந்தான் திருப்பி. டாக்டர் என்னடா இருந்த, இப்போ தானே சரி பண்ணி அனுப்பிச்சுருக்கேன், எனக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்தீங்க, ஆனால் வெளியில் காக்காவுக்கும் கோழிக்கும் நீங்கள் கவுன்சிலிங்லே கொடுக்கல, நீ திருத்தவே முடியாது போடா. அதாவது இக்னரண்ட் போகாத வரைக்கும் புத்தி சம்பந்தத்தை நீக்க முடியாது. புரியுறதா? அப்போ இவன் தூங்கி பார்த்தான், தூங்க வரலன்னா மாத்திரை போட்டு பார்த்தான், அதுக்கும் வரலன்னா பெட் அடித்து பார்த்தான், அதுக்கும் முடியலைன்னா கஞ்சா அடித்து பார்த்தான், அதுவும் முடியலைன்னா போதையில் போனால் எதுக்குமே அடங்க மாட்டுறது மைண்டு. புரியுறதா? அது வந்து சில பேருக்கு குடிச்சு அந்த இது வீரியம் இல்லாமல் போடுது. அதுதான் கள்ளசாராயத்தில் போய் குடிக்கலான்னு பார்க்குறான். கடைசியாக வந்து இந்த 5000 கோடி உள்ள ஆள் நேத்ரா நதியில் விழுந்துட்டான். விழுதலை, அவனே போய் விழுந்துட்டான். சூசைடு. 5000 கோடி நம்மக்கிட்ட கொடுத்தா கூட என்னென்னவோ பண்ணுவோம். சும்மா 500 ரூபாய்க்கு நம்ம என்னென்னவோ பண்ணுறோம். அவ்வளோ கோடி வச்சுருக்கோம், போய் அதில் போய் விழுந்தான். நான் அதில் போய் அந்த நதியும் கடலும் சங்கமத்தில் சீதா அம்மாவை கொண்டு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன். வெரி டேஞ்சரஸ் பிளேஸு. அதுக்கப்புறம் தான் கத்துறான் அங்கேருந்து, ஏன்னா அதை இழுத்துட்டு போயிடுமா அந்த இடம்.
அதுக்கு பேரே சூசைட் ஸ்பாட்டான். நீ சும்மா அங்கே போய் நின்னாலே அது இழுத்துட்டு போயிடும், சங்கமம் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, நேத்ரா நதியும் சமுத்திரமும் சங்கமம் ஆகிற இடம். பியூட்டிஃபுல் பிளேஸு. அது ஒரு நாங்கள் யாகத்துக்கு ஒன்று போனோம், ஒரு சத்திர யாகத்துக்கு போனோம். பியூட்டிஃபுல் இடம் அது. சூரத்கட் நியரஸ்ட்டு. சத்திர யாகம் வந்து அப்போ காலம் பண்ணினாங்க இல்லையா, அந்த யாகத்தை நான் அட்டன் பண்ணி. நான் 108 நாள் பண்ணுவான் யாகம் தொடர்ந்து. இதெல்லாம் நம்ம ஆள் அதெல்லாம் கிரேட் பர்சன்ஸ் அதெல்லாம். அதனால் இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அறியாமை போக்குறதுக்கு, அஞ்ஞானம் போக்குறதுக்கு ஞானம்தான் வழி. மாண்டூக்கிய காரிக்கால கௌடபாதாச்சாரியார் இதுக்கு அமினிபாவா அப்படின்றார். அது வந்தால் தான் தண்ணீர் வந்து அலைய ஒரு நாள் தொடாது. இந்த பானை களிமண்ணை ஒரு நாளும் தொடவே தொடாது. நீ பானையை ஒரு நாள் தொட்டது கிடையாது. எல்லாம் வீட்டில் தனியாக போய் யோசிச்சுப்பார். இப்போ நான் தொடுறது யார? களிமண்ணை தான். பானை ஏன் தொட முடியாது? நாமரூபம். அதனால் உபனிஷத்து சொல்கிறது வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். நாமதேயம் மிருத்திகா ஏவ சத்தியம். நம்மகிட்ட பிரமாதமான 16 குணங்கள் இருக்கிறது பிரஷ்ன உபனிஷத்து. அதெல்லாம் பெருமை அடித்து கர்வப்படக்கூடிய விஷயம். நாமதேயானி சொல்லிடுது, சர்வம் நாமதேயானி பிரஜானம் ஏவ சத்தியம் அப்படி சொல்லிடுது. அதுலேருந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நாம் பெருமை அடிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. எல்லாம் நாமதேயம்தான், நேம் அண்ட் ஃபார்ம் அப்படி சொல்லிடுது உபநிஷத்து. அப்போது இந்த அந்தக்கரண மைண்டு மித்தியா ஆக்காம நீ உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவும் முடியாது. அனுபவி ராஜா அனுபவி, படு மனமே படு, பட்டா தான் தெரியும், நண்டுக்கு சுட்டா தான் தெரியும். இதெல்லாம் பழமொழி. இப்போதான் அப்போ சாஸ்திர பிரமாணம் எவ்வளோ முக்கியமும், ஆத்ம விசாரம் எவ்வளோ முக்கியம். வியாசாச்சாரியர் சொல்கிறது, யாவத்து ஆத்ம பாவித்துவார், எதுவரை ஆத்ம அஜ்ஞானம் நீடிக்குமோ அதுவரை புத்தி சம்பந்தமும் இருக்கும். அப்போ சம்சார சாகரத்தில் தத்தளிப்பாய், திண்டாடுவாய் அப்படின்றது சொல்கிறாரு. அடுத்த சொல்லு ந தோஷா, அதாவது புத்தி தோஷம் நாட் எண்டு. ஓகே, எண்டு அது அது வரைக்கும் அது தொடருமா புத்தி சம்யோகா. நேச்சுரலாக ஒரு நாள் புத்தியில் இருக்கிறது மற்றதெல்லாம் போயிடுறது மாதிரி நம்மளுடைய புத்தி சம்பந்தம் இருக்கு இல்லையா, சேர்க்கை, அது போயிடுமான்னா போகாது. இது மாத்திரம் போகாது, ஏன்னா அத்தியாசம் போகாது, மீதி எல்லாம் போயிடும் நேச்சுரலாக. நீ உயிரோடு இப்போ வந்து டெத் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம்? சூசைட் பண்ணாம நீ உயிரோடு இருந்தாலே ஒரு நாள் செத்து போயிடுவேன். ஆரோக்கியமாக உயிரோடு இருந்தால் கூட ஒரு நாள் செத்து போயிடும். என்ன ப்ரூஃபு? பார்க்குறோமே, டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம், புரியுறதா? அதனால் இதெல்லாமே எண்டு, இதெல்லாமே ஒரு எண்டு இருக்குது. ஆனால் யுவர் இக்னரண்ட் நாட் எண்டு. தேர்ஃபோர் புத்தி சம்பந்த அத்தியாசம் நாட் எண்டு. அதுக்கு அந்த இடத்துல போய் கண்டுபிடிச்சா தான் வழி உண்டு. அதனால் இதுக்கு புத்தி சம்யோகா டு பி கண்டினியூ. இதுக்கு பாசிட்டிவ் எஃபர்ட் போடணும். அதுக்கு பேர் புருஷார்த்தம். புரியுதா? இந்த புருஷார்த்தம் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஃபார் லௌகிக புருஷார்த்தம். லௌகிக புருஷார்த்தம் என்றது என்னது அப்படின்னா அர்த்த காம லௌகிக புருஷார்த்தம். நம்ம ஆள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ரிஷிகள் இந்த லௌகிக புருஷார்த்தம் வேணும், பணம் வேணும், சுகத்தை அனுபவிக்கணும். புரியுதா? இது ரெண்டு கம்பைண்டு. பணம் இருந்தால் தான் சுகத்தை அனுபவிக்க முடியும். சில பேருக்கு பணம் எல்லாமே சுகத்தை அனுபவிப்பான்.
அது வந்து எக்ஸ்ட்ரானரி புண்ணியம். அது எவனோ சம்பாதிப்பான், எவனோ அனுபவிப்பான், அப்படியும் உண்டு. ஆனால் பொதுவாக வந்து இந்த அர்த்தகாம கம்பைன்டு நம்ம சாஸ்திரத்தோட நம்ம ரிஷிகளோட கனெக்ஷன் எவ்வளோ மேதாவிலாசனா அதை கனெக்டட் டு தர்மா. தர்ம கனெக்ட் பண்ணிட்டா அது வந்து உலகாயுதவாதமாக மெட்டீரியலாக போகாது. தர்மத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா மெட்டீரியலிஸ்ட் ஆகிடுவான், உலகாயுதவாதம் ஆகிடும். இப்போ தர்மம் என்றது பாப புண்ணியம். அது திருஷ்டமா அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம். கண்ணுக்கு தெரியாது, புரியறதா? அப்போ கண்ணுக்கு தெரியாதுன்னா அது சூக்ஷமம். சூக்ஷம்னா சயின்ஸுக்கு பொருந்தாது. தேர்ஃபோர் புண்ணிய பாபம் நீ படிக்கிற படிப்பில் பிஹெச்டி வரைக்கும் பண்ணிடுறிய, அது படிப்பு. அதாவது நீ மெடிசனாவது எடுத்து படிக்கணும், இல்லை சயின்டிஸ்டாவது போகணும். இப்போ இந்த இது சீனகுமாரின்னு ஒருத்தர் இருக்கா, கேரளா. அவள் தான் அக்னி 5 வந்து டைரக்டர். மொத்தம் அவள் கீழே 1000 சயின்டிஸ்ட் இருக்கா. அந்த லேடி மிடில் ஏஜ் அப்படின்னா அவள் ஃபயர் மங்கை, அவள் வீர மங்கை, புரியுதுதான்? அதனால் அப்போ அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அதுலேயாவது படித்தா இந்த மைண்டை பற்றி ஏதாவது கொஞ்சம் கொண்டு வரலாம் சயின்ஸில். நீ படிச்சிருந்த ஆடிட்டிங்கு, இன்ஜினியரிங்கு, அதில் மைண்டே வராது, தேவையே இல்லை. கொஞ்சம் ரிலேட்டிவாக படிக்கணும், மெடிசனாவது படிக்கணும், இல்லை சயின்டிஸ்ட் ஆகணும். மீதி ஆல் சப்ஜெக்டு மைண்டே வராது அதில், புரியுறதா? எல்லாம் டெக்னீஷியன். டெக்னீஷியன்னா மைண்டே அதில் அப்ளை பண்ண முடியாதுன்னு அர்த்தம், புரியுதா? அப்போ இவன் படிக்கிற படிப்பும் பிரச்சனை உள்ள படிப்பாகிடுச்சா. பிஹெச்டி வரைக்கும், ப்ரீகேஜிலேருந்து பிகேஜி வரைக்கும் போய் இவனை சேர்த்து அந்த ஸ்கூலில் கால் கடுக்க நடந்து இப்படி போட்டு அந்த குழந்தைய வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடுற குழந்தை, அது 5 வருஷம் 10 வருஷம், அந்த 5-6 வருஷத்தை தான் ஆனந்தமாக இருக்கும். அது ஆனந்தத்தையும் கெடுத்து நீ மாத்திரம் எப்பட்ற ஆனந்தமாக இருக்கலாம்? போடா கிரீச்சரை போய் சேரு அவனை. இப்படி நானும் 6 வயசில் தான் போய் சேர்ந்தேன். நான் என்ன கெட்டா போயிட்டேன்? இன்னும் ஆனந்தமாக தான் இருந்துட்டுருக்கேன். அந்த குழந்தை வந்து தட்டப்பட்டு பேசும்போதே எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து விட்டுறது. அதுக்கு ஷூவை மாட்டி பண்ணி பா அங்கே ஆர்டிஃபிஷியலாக பண்ணது வெஜிடபிள் மாதிரி தூக்கி போட்டுடலாம். இது போட்டால் நம்ம என்ன செய்ய முடியும்? நான் அப்படியே பார்க்க முடியும், அப்படியே தான். இவர் சாமியாருக்கு என்ன தெரியும், அது வேற. அதனால் நம்ம சொல்லவும் முடியாது, அந்த ஸ்திதியில் இல்லை, புரியுதா? நல்ல காலம் கல்யாணம் பண்ணிக்கல, இல்லைன்னா டெய்லி சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன், புரியா? அதனால் ஆத்மாவை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது. ஓய், அவன் இன்னும் மனசுக்கே வரல. அப்புறம் காரண சரீரம் இருக்கு, அதுக்கப்புறம் ஆத்மா இருக்கா. அதனால் நான் வந்து சயின்டிஃபிக்காக இப்போல்லாம் பைத்தியம். நம்ம மதம் ஏன் க்ஷீணமாகிடுச்சுன்னா சயின்டிஃபிக்காக சொல்லித்தரலை. இதான் மண்டு. அது வேற பிரமாணம், இது வேற பிரமாணம். கண்ணு கொடுக்குற பிரமாணம் காது கொடுக்காது, காது கொடுக்குற பிரமாணம் வந்து மூக்கு கொடுக்காது. பிரமாணம் வேற, புரியுதா? இதை கொஞ்சம் பேரை நீங்கள் வந்திருக்கீங்களே, நீங்களாவது புரிஞ்சுக்கணும். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா சயின்டிஃபிக்காக இருக்கலாம் முடிய, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, இந்த மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டில் இன்டர்நேஷ்னல் மெட்டீரியல், அதில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று இருக்குது தெரியுமா? இது தவிர இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று இருக்குது பியூட்டிஃபுல்லாக. அதில் வந்து நீ எந்த ஊரில் வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், வேலைக்கு சேர்ந்துக்கலாம். அப்படி நான் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லித்தரேன் நான். அந்த நீ சேர்க்கும் போதே இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துரு. அப்போ தான் கொஞ்சம் அவனுடைய வாழ்க்கை நன்னா இருக்கும், உன்னை விட்டு சீக்கிரமாக போயிடுவான். ஏன்னா அவனுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, புரியுதா? நீ தேவையில்லை. இதுதான் பியூட்டி ஃபார் இது. ஓகே, இதெல்லாம் இன்டர்நேஷ்னலாக இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த சனாதன தர்மத்துக்கும் உலகாயுதவாதத்துக்கும் தான் ஃபைட்டு நடக்கிறது. அந்த உலகாயுதவாதத்தை ஜெயிச்சு 240 சீட்ஸ் வந்து ஹிந்துக்கள் ஒன்றா சேர்ந்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு டைம் வரலாற்றில் 1857க்கு பிறகு இப்போ முதல் முறையாக ஹிந்துக்களாக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஸோ 240 × 6 புரியுதா? அத்தனை தொகுதி மக்கள் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கிறது ஹிந்து. இது ஹோல் வேர்ல்டு வந்து பயந்துட்டு இருக்கா. நீ மைனாரிட்டி கவர்மெண்ட்டு நீ வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருப்ப. ஆனால் வேர்ல்டில் இருக்கிற புத்திசாலியெல்லாம் வந்து பயந்து போயிருக்காங்க. ஹிந்துக்கள் கன்சாலிடேட் ஆகிருக்காங்க த ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா முஸ்லீம்ஸ் ஓட்டு போடல. நீ அதை வைத்தறிச்சலோடு சொல்லுவேன் இந்து முஸ்லீம் ஓட்டு போடலன்னு. நான் சந்தோஷமாக சொல்லுவேன் இந்துக்கள் ஒன்றா சேர்ந்துருக்கான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு. அதனால் ஜந்துக்களாக இருக்கிற இந்துக்கள் ஒன்றா சேர்ந்துருக்கிறான். புரியுறதா? முதல் முறையாக. அதில் இவர் என்ன வச்சு பண்ணியிருக்காரு? ஏன் உலகம் முழுக்க இவரை எதிர்க்கிறான்? சர்வதேச யோகா தினத்தை கொண்டு போயிட்டார். இன்டர்நேஷ்னல் யோகா டே. யோகானா யோகா சும்மா போகுமா? யோகாவோட பதஞ்சலி போவார். பதஞ்சலியோட யார் அவரோட இதுனா சித்த விருத்தி நிரோதகா. இப்போ புரியுதா? சித்த விருத்தி நிரோதகா அர்த்தம் புத்தி சம்பந்தத்தை நிரோதம் பண்ணுறதுக்காக ஆச்சாரியார் பதஞ்சலி எடுத்துன்னு இருக்கிறார். அதனால தான் உங்களை சிதம்பரத்தில் கொண்டு போய் அந்த பதஞ்சலி நடத்தின மகாபாஷ்யம் பண்ணின இடத்துல நம்ம போய் கிளாஸ் எடுக்கலான்னு வச்சுருக்கு. எல்லாமே ஒரு சம்பந்தம் இருக்குது. எதுக்கு? புத்தி சம்பந்தத்தை எடுக்கிறதுக்காக அங்கே போய் நம்ம படிக்க போகிறோம். அங்கே வந்து சிதம்பரத்தில் தான் நம்ம வந்து பதஞ்சலியை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினார். ஓகே, பியூட்டிஃபுல் இடம். அங்கே போய் பண்ண போகிறோம். உலகாயுதவாதத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள போராட்டம் தான் இப்போ நடந்த எலெக்ஷன். புரியுறதா? நம்ம மேலோட்டமாக அரசியலாக பார்ப்போம், பணநாயகமா ஜனநாயகமான்னு. அதெல்லாம் ஒரு பக்கம். இதில் ஃபஸ்ட்டு சங்கல்பம் வந்து நமக்கு ஜெயிச்சிருத்து வந்து அயோத்தியா. முன்னாடியே நம்ம செய்ய வேண்டியதை முன்னதாக செய்து முடிப்போம். அது மாதிரி 25 கணிச்சது, 24 முடிஞ்சிடுத்து, 19 தீர்ப்பாயிடுச்சு. அது பக்காவாகிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து ஒரு கெளிப்பு வந்ததுன்னா மமதை வந்துடும். அயோத்தியாவில் தோற்று போயிட்டான். இவன் தோற்றுருவான்னு எனக்கு தெரியும். எப்போ நாங்கள் வந்து அந்த ஊரில் போகும்போது இதுவாச்சோ அப்படி தான் ஆச்சு. உள்ளூர் மக்களை வந்து மதிக்கவே இல்லை, மரியாதையாக கொடுக்கல. என்ன அவனுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து ஒவ்வொரு வீட்டையும் தனித்தனியாக பிரிச்சுருக்கணும். எலெக்ஷனில் போய் 1000 ரூபாய் தமிழ்நாட்டில் பட்டுவாடை கொடுக்குறான்ல, அது போல் ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கும் அயோத்தியக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த 8000 பேர் இருக்கான்ல, லோக்கல் பர்சன் இல்லை, வெளிநாட்டிலேருந்து வெளி ஊர்லேருந்து வெளி மாகாணத்துலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு மரியாதை, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? எலெக்ஷன் வரட்டும் காட்டிட்டான். புரியுறதுல உனக்கு? அவெல்லாம் கரெக்டாக தான் இருப்பான், கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு எப்படியோ முடிஞ்சுடுத்து. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிராட்டிடியூடு பண்ண போகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கும். நாம் இருக்கிற இந்த 240 அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணுன்றதுக்காக 27 கோயில் முடித்து ஏறி இறங்கணும். அதெல்லாம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா வேஸ்ட் கிடையாது. அதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ வந்து 3வது 3O இருக்குது, 3.0. புரியுதா? அது ஓவர் 3.0 சொல்கிறேன், நல்லாயிருக்கு. அப்படி இருக்குன்னு முடிச்சிருக்கிறேன். இப்போ என்னென்னா அந்த இடத்துல போய் அயோத்தியில் போய் அந்த காசியில் போய் நம்ம சிபிர் பண்ண போகிறோம். ஏன்? காசியில் தான் பாஷ்யம் பண்ணினார், பிரம்மசூத்திர பாஷ்யம். திரும்ப உங்களுக்கு அந்த பாஷ்யத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வியாசாச்சாரியரே போனார், கதையெல்லாம் படிச்சிங்களே. அதனால் அங்கே போய் நம்ம பாஷ்யம் இங்கே பிரம்மசூத்திரம் எடுக்க போகிறோம். காசியில் 3 நாள், அயோத்தியில் 3 நாள். எல்லாம் கனெக்டடாக இருக்கிறது. புரியுறதா? அயோத்தியில் ஏன் சுவாமி எடுக்கிறீங்க? அது தர்மபூமி, கர்மபூமி. நோ, அங்கே தான் ஆஞ்சநேயர் அனுமாருக்கு முக்திக்கோ உபனிஷத்து எடுத்தார் ராமர். கீதா இது பண்ணினார். இது என்ன கீதா? ராம் கீதா. அப்படிப்பட்ட புண்ணிய இடம். அப்படி பார்க்கணும் நம்மளுடைய பர்செப்ஷன். சும்மா அப்படியே அயோத்தியா பார்த்துட்டு வரக்கூடாது, சப்ஜெக்டோடு பார்க்கணும். அந்த இடத்துல போய் கிளாஸ் எடுக்க போகிறோம். புரியுதா?
நம்ம என்ன பண்ணுறோன்னா யோகசாந்தி சின்னது தான், ஆனால் எங்கெல்லாம் அக்கௌண்ட் இல்லையோ அங்கெல்லாம் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வரோம். பின்னாடி வருவோம், நல்லா பண்ணிவிடுவான் ஃப்யூச்சரில். நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு வருவோம். ஓகே. ரெண்டாவது சங்கல்பம் என்ன? கல்வியில் மாற்றம். வித்யா புரியுறதா? அந்த வித்யாவில் வந்து ஃபஸ்ட்டு பழமையான மொழிகள் சொல்லிட்டு 6 மொழி இருக்குது. அதில் சம்ஸ்கிருதம் முதல், ரெண்டாவது பிராகிருதி, மூணாவது பாலி. இந்த பாலி மொழி எங்கே பார்த்துருக்கீங்களா? பாலி மொழி தஞ்சாவூர் போனீங்கன்னா அந்த கல்வெட்டில் இருக்கும், டிசைன் அதுக்கு பேர் பாலி மொழி. பாலி மொழியிலேருந்து தமிழ் மொழி, தமிழ் மொழியிலேருந்து தெலுங்குலேருந்து கன்னடம், இப்படி அந்த மொழியோட ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. அதனால் இப்போ பொதுவாக என்ன சொல்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், 18 மொழியுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்ட்டார். புரியுதா? அதாவது கல்வியில் மாற்றம்னா மொழியில் மாற்றம். மொழியில் மாற்றம்னா எங்கெல்லாம் ஆங்கிலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சமஸ்கிருதம் இருக்கணும், தாய்மொழியில் இருக்கணும். அப்போ ஆங்கிலத்தை என்ன பண்ணணும்? 3வது இடத்துக்கு தள்ளணும். அப்போ முதல் மொழி தாய்மொழி, 2வது மொழி சமஸ்கிருதம், 3வது மொழி ஆங்கிலமோ ஃப்ரெஞ்சோ ஏதோ ஒரு மொழி. புரியுறதா? அப்படி 3 பாஷை கற்றுக்கணுன்றது இந்த புதிய கல்வி திட்டம். புரியுதா? அதுக்கு கத்துன்னு கத்துறான். புரியுதா? அவன் கத்திட்டே இருக்கட்டும், இது அமுல்படுத்தியாச்சு இது. புரியுதா? அப்போது 49 3வது சங்கல்பம் என்ன? பாரதம் வளர்ச்சி அடைந்த நாடு, டெவலப்டு கண்ட்ரி. அதில் வந்து பொருளாதாரத்தில் நம்ம வந்து 1வது இடத்துலையோ 2வது இடத்துலையோ இருப்போம். அது எங்கே? நதிகள் இணைப்பு. நதிகள் இணைப்புனா என்ன ஆகும்? அப்போ தான் பொருளாதாரம் முதல் 2க்கு போகும். டைரெக்டாக கனெக்டட் டு கிராமம், விவசாயம். புரியுறதா? இதனுடைய பின்னணி, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? பிரிவினைவாதம் போய்விடும், ஒற்றுமை ஏற்படும். ஒற்றுமை வந்தால் தான் வெல்த்து. எப்படி இது ஒற்றுமையாகும்? இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்த டிஸ்ட்ரிக்டே தண்ணி விட மாட்டான். நாடு முழுக்க ஒன்றா அணைக்கணும்னா அப்போ நம்ம ஒன்றுபட்ட பாரதமாக ஆயிடுவோம். ஓகே. கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சிந்து நதியின் இசை நிலவினிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலில். இதெல்லாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியோட ஐடியா. புரியுறதா? வெல்த்தை பற்றி சொல்கிறாரு. அந்த 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 இது ஸ்லோகத்தை படிங்களா, செய்யல அழகாக சொல்லியிருக்காரு. எல்லாமே வெல்த்து. புரியுறதா? அப்போ 61 என்னது சங்கல்பம்? அது வந்து தர்மம். ஸோ தர்மம்ன்றது சர்வ தர்ம சமபாவ. செக்யூலர்லேருந்து சூடோ செக்யூலர்லேருந்து நம்மளோட ஒரிஜினல் செக்யூலருக்கு வருவோம். ஓகே. அப்போ திருப்பி பணநாயகத்திலேருந்து ஜனநாயகத்துக்கு திரும்புவோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்? உலகாயுத தத்துவத்திலேருந்து மெட்டீரியல்லிருந்து நாம் சனாதன தர்மத்துக்கு வருவோம். அப்படி சனாதன தர்மத்துக்கு வந்துட்டோம்னா நம்முடைய எஜுகேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ சர்வதேச அளவில் யோகாவை ஏற்றுக்கொண்டது கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். ஏன்? யோகாவில் தான் மைண்டை பற்றி சொல்கிறாரு யோகாச்சாரியார். இப்போ இருக்கிற மாடர்ன் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, மாடர்ன் எஜுகேஷனில் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் ஏதாவது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் காலேஜில் சொல்லி கொடுத்தாலா? சிலபஸில் இருக்கான் இல்லை. அதனால் நேற்று டாக்டர் ராத்திரி போய் கேட்டுன்னு அவகிட்ட, நீங்கள் உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு. நான் பாட்டு தப்பாக சொல்லிடக்கூடாது பாருங்கள். அவங்கக்கிட்டே இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த யாருக்கும் இருக்காது கண்டிப்பாக. மைண்டே பற்றியே பேசாமல் ஒரு எஜுகேஷன்னா உலகம் முழுக்க என்ன வைத்தறிச்சல். அப்போ இந்த மெட்டீரியலிஸ்ட்டு தான் போவான், உலகாயுதத்துக்கு தான் போவான். அதுக்கு போகிறதுக்கு தடுக்கிறதுக்காக சர்வதேச யோகா தினம் அது உள்ளர கொண்டு வந்துட்டோம். நம்ம இப்போ மைண்டு சேர்ந்து போகும். நம்ம எப்படி பிரீத்தோட போகும், பிராணன் கனெக்டட் டு மைண்ட் அப்படி சொல்லுவோம். புரிஞ்சது உங்களுக்கு? யோகாவோட பிராணன் இருக்குது, பிராணனோட மைண்ட் இருக்குது. அது ஒரு யோகா பண்ணுறது சும்மா இல்லை, மைண்டும் சேர்ந்து பண்ணக்கூடியதான் யோகம்.
அதனால் இப்போ என்ன சேலஞ்சுன்னா, அடுத்தது எஜுகேஷனில் ஆயுஷ் கொண்டு வந்துட்டார் நடுவில். அதில் நம்மளுடைய பழமையான ஆயுர்வேதம் இருக்கிறது, புதுமையான யுனானி இருக்குது, ஹோமியோபதி நடுவில் இருக்குது, அதில் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற யோகா இருக்குது. புரியுறதா? அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கிற சித்தா இருக்கிறது. இந்த வைத்தியம் இருக்குல்ல, ஹிந்து சனாதன தர்ம வைத்தியம், அது வந்து அறிவு, எஜுகேஷன். எஜுகேஷன்னா சும்மா இங்கிலீஷ் மாற்றுறது இல்லை, மொழியை. இதெல்லாம் மாறப்போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் முழுக்க நம்மளுடைய மருத்துவத்தை ஏற்றுக்க போகிறாங்க. புரியுதா? அதில் பைசா கம்மியாக இருக்கிறதுல நமது மருத்துவம், அந்த மருத்துவத்தை உலகம் முழுக்க கொண்டு போகிறோம். அதனால தான் இங்கே 5:30 மணிக்கு நம்ம யோகா பண்ணுறோம். புரியுறதா? யோகா பண்ணினா முதல்ல நம்ம ஆயுர்வேதத்துக்கு முன்னாடி யோகா பண்ணுவோம். புரியுறதா? யோகா பண்ணுறதுக்கு நம்ம இது சிதம்பரம் போயிட்டு வந்த பிறகு நம்ம முடிவு பண்ணுவோம் அது யோகாவை என்ன டிசைன் பண்ணலான்னு. அதில் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் நாடி சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தோன்னே இங்கே பார்ப்பார், புரியுதா? பல்ஸ் பார்ப்பாங்க. நாடினா நரம்பு இல்லை, சூக்ஷ்ம சரீரம். ஓகே, இதெல்லாம் நம்ம மருத்துவத்துக்குள்ளார வந்துடும். அதுக்கு முதல் முத்தாய்ப்பாக இருக்கிறத வந்து கோவிட்டுக்கு நம்ம மருந்து கண்டுபிடிச்சிட்டோம். உலகம் அதை எதிர்பார்க்கல, அதிர்ச்சி ஆகிட்டான். அப்புறம் நம்ம பொறாமைனால நம்மளை எதிர்த்தான். அதெல்லாம் தாண்டி நம்ம சக்ஸஸ் ஆகி உலக ஏழை நாடுகளுக்கெல்லாம் நம்ம மருந்துவை கொடுத்தோம். எதிர்காலத்தில் 2037 நம்ம மருத்துவம் உலகம் முழுக்க செங்கோலச்சாக போகிறது. இதுதான் கல்வியில் மாற்றம். ஓகே, இந்த மாடர்ன் எஜுகேஷன் நம்மளுடைய கல்விக்கிட்ட மண்டிட்டு நம்ம தொழுகை பண்ண போகிறது. புரியுறதா? அப்படிப்பட்ட எஜுகேஷனை இப்போ நம்ம படிச்சுன்னு இருக்கோம். அப்போது சாங்கிய கபிலாலேருந்து பதஞ்சலி வரைக்கும் வேத பிரமாணத்தை கொண்டவர்கள். புரியுறதா? அப்போ சயின்ஸுக்கு பிரெயின் தான் பிரதானம். அந்த பிரெயின் ஸ்தூலமானது, சரீரம் நாசமான பிறகு பிரெயினும் போயிடும். பிரெயின் போன பிறகு பிரெயின் வந்து மறுபிறவி எடுக்காது. இப்போ இருக்கிற பிரெயின் உனக்கு அடுத்த பிறவி எடுத்ததுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? ரொம்ப கைச்சாடே ஆகிடும். இந்த சரீரத்தோடய அதை விட்டுடலாம். அந்த பிரெயின் வேண்டாம். ஆனால் மைண்டு அடுத்த பிறவி எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். சரி சுவாமிஜி, இப்போ மைண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால மைண்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? திடீர்னு ஒரு குறுக்க ஒருத்தன் கேள்வி கேட்பான், இப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்போ மைண்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆட, நம்ம இந்த சாத்துர் மாதமே எதில் ஆரம்பித்தான்? லைன்ஸில் தான் ஆரம்பித்தோம். தன்னை லைன்ஸு டைகர் எல்லாம் சொல்லிக்கிறானே, அதெல்லாம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் தான். மிருகம்லாம் மனுஷன் ஆகிடும் அவனும். அதனால தான் அவன் டைகர் மாதிரி இருக்கான், லைன் மாதிரி இருக்கான். தன் லைன் வேறு இங்கே போட்டுப்பான், ஒரு எல் போட்டுப்பான். பதில் ஐ எம் த லைன், நீ போட்டுக்கவே வேண்டாம், நீ லைன் தான் நீ. புரியுதுங்களா? அதனால் ஏன் அவன் அப்படி பாயிறான், புலி மாதிரி பாயிறான்? போன ஜென்மத்திலேருந்து டைரெக்டாக அவங்க வந்திருக்கான். அவங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது, திருப்பி கடிச்சிடுவான். அதில் சூக்ஷ்ம சரீரம் வந்து கண்டினியூ ஆகும். அதே ஒரே சைஸு தான் இருக்கும். புரியுதா? இந்த ரூபம் மாறும், சரீரம் மாறும். அது நீ புரிஞ்சுக்கிட்டா, அப்போ இக்னரண்ட் இருக்கு, எப்படி இக்னரண்ட் கண்டினியூஸ் ஆகும். அதனால் இதை நீ புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நீ பண்ணுனா, அப்போது ஈஸ்வர, வாட் அபவுட் ஈஸ்வரா? ஈஸ்வரா ஜீவா உண்டாக்குறதில்ல, மைண்டை உருவாக்குறதில்ல. உங்கள் அம்மா அப்பா கூட மைண்டை உருவாக்குறது இல்லை. அவன் ஸ்தூல சரீரத்தை தான் கொடுத்துருக்கா, கர்ப்பப்பையில் சுமந்து. புரியுதா? மைண்டு உருவாக்குறது யாரும் இல்லை. அந்த சூக்ஷ்ம சரீர ஜீவா இருக்கான்ல, அவன் பர்மனெண்ட்டு, கடவுள் கூட உருவாக்கலை. அப்போ ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் யாரு? கர்ம பல தாதா. அவர் வந்து ஜீவாவை வந்து படைக்கலை. புரியுறதா? இதெல்லாம் புரிஞ்சுட்டா தான் ஜீவாத்மா பர்மனெண்ட்டு, பரமாத்மா பர்மனெண்ட்டு, ரெண்டும் ஐக்கியம் ஏற்படுத்த முடியும்.
பரமாத்மா உருவாக்கின ஜீவாத்மா திருப்பி பரமாத்மாவோட ஐக்கியமாகுன்றது சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, தப்பு. அப்புறம் 2 தப்பு நடக்கிறது. ஒரு தப்பு, பரமாத்மா ஃபைனட் ஆகிடுவார் ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும். அப்புறம் அவரே படைச்சது அவரே சேர்த்துப்பார் அப்படின்றதுலாம் நம்ம சும்மா தற்காலிகமாக பேசுவோம். டெம்பரரி ஆர்டிகல் 370 அது புரிஞ்சால் போகிறோம். ஓகே, அப்போது இதுக்கெல்லாம் பிரமாணம் என்ன? தது தர்ஷனாத். தது என்றது தஸ்மின் விஷயே புத்தி சம்பந்த விஷயே சாஸ்திர வாக்கிய தர்ஷனாத். ஓகே, யாவத்து ஆத்ம பாவித்வாச்ச ந தோஷகா தது தர்ஷனாத். எதுவரையில் அஜ்ஞானத்துடன் கூடிய ஜீவாத்மா உள்ளவரை புத்தி சம்பந்தம் தொடரும், புத்தி சம்பந்தம் தானாகவே போய்விடும் என்று எண்ணிவிடாதே மகனே, அது தொடரும். ந தோஷகா. ஓகே, அது தானாகவே செல்லாது, அதுக்கு நீ சாதனை செய்ய வேண்டும். அப்போது நீ பணம் சம்பாதிக்கிறது, குழந்தை குட்டி குடும்பம் இதெல்லாம் என்னது? சாத்தியம் இல்லை, சாதனா. நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக உள்ளது. ஓகே, அதனால் புத்தி சம்பந்தா விஷயே சாஸ்திர வாக்கிய தர்ஷனாத். தது தர்ஷனாத். பிரமாணம் சாஸ்திர பிரமாணத்தை முக்கியமாக எடுத்துக்கோ. நாளைக்கு போய் தட்சிணாமூர்த்திக்கிட்ட வேண்டிக்கோ. வெள்ளிக்கிழமை சொல்கிற விஷயத்த அந்த 2 சூத்திரத்தை அவர் முடிக்க போகிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் கிடைக்காது. நல்லா புரிஞ்சிடணும், புரிஞ்சு போயிடணும்னு சொல்லக்கூடாது, நல்லா புரியணும். அது மாத்திரம் வேண்டிக்கோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.